எப்படி பேசுறாங்க? என்னடி வாய் நீடு உனக்கு? மரியாதை பேச பழகிக்கும். ஏண்டா பேச்சா இருக்கல, கை நீட்டுற புள்ளைய கை தொடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னங்க அவனை என்னன்னு கேளுங்க. ஏண்டா அவ என்ன அப்படி சொல்லிவிட்டா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் உருப்படி ஆகல, நீயாச்சும் விவரமா பொழைப்பேன்னு அவ சொன்னா அது தப்பா? கலெக்டர் வீட்டில் வேலை செய்யற பாரு, பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு சம்பளம் அவ்வளவுதான். பொழுதன்னைக்கு எப்ப பார்த்தாலும் காசு கொலைய அக்கறை. ஒரு நேரம் ஒரு பொழுதாவது நிம்மதியா இருக்க முடியுதா? பொறுமையா இருக்க முடியாதுடா. குப்பை வீட்டுக்கு போய் சேரு. லட்ச சம்பாதிச்சு சொல்லி அனுப்புறேன், வந்து சேரு. நான் எதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போனோம்? அப்போ உன் மேல அக்கறைப்படக்கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? எக்கேடாச்சும் கெட்டு போ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ கஞ்சியை கொடுத்தாலும் விஷத்தை கொடுத்தாலும் இங்கேதான் சாவனை தவிர சிப்போடா. அவன் கிடக்குறான் வேலையை தப்பா. நீ வா, நீ குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். நீ அழாதம்மா, வாமா. ஒட்டுமொத்த குடும்பமா ஒரே மாதிரியே தான் இருக்கு. சின்னஞ்சிறுசு இருக்கிற இடத்துல இதுக்கு வேற நானும் எவ்வளவு நேரம் தான் இதை கழுவிக்கிட்டே இருக்கிறது. சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்பா
ஏய் என்ன கோவமா? ம் என்ன என் மேலே கோவமா? ம் ஏய் மல்லி, மாமா கூப்பிட்றாங்களா? நில்லு மல்லி. ஏன்டா என்னடா கோவமா? ம் கோவமா? ம் விடு. ஏன் சொல்லலாம்? ஏன் விடுண்ணா. விடுன்றல. ஏன் சொல்லலாம்? ம் கோவமா? ம் விடு. விடுறதுக்கா கொஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன் புள்ள? விடு. ஏய் ஏன்டா? ஏன் ஏன் புள்ள ஓடி வந்துட்டா? என்ன தங்கம்? ஏன் செல்லம்? அச்சு வலிச்சிருச்சா? அடிச்சது வலிச்சிருச்சா? நீ அடிச்சது வலிக்கல. நீ என்ன எங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டல. அதான். இதுக்கு போய் அழுகலாமா? அழுகாத செல்லாம். அழுகாத தங்கம்ல. அழுகாத. அழுகாத செல்லாம். ச்சே, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம போகிற இம்சை ச்சே ஐய பெரிய இம்சையாக இருக்குதேப்பா. என்னப்பா இது? ச்சே என்ன இது? இவன் மறுபடியும் வரான். ஐயய்யா, இவன் நம்ம பொழப்ப கெடுக்கிறானே. இவனுங்க ஏன் நம்மளை குறுன்னு பார்க்குறானுங்க? ஒருவேளை நாம் சிரிப்பு போலீஸ்ன்னு தெரிஞ்சு போச்சோ? எதுக்கும் கொஞ்சம் நம்ம வெறப்பாகவே இருப்போம். அதை இங்கே கொண்டா. அவன் இங்கே வரட்டும், வந்து ஏதாச்சும் கேட்கட்டும், அவனை ஒரே புட போட்டுறேன். ஆஹா, என்ன அருவாளை தூக்குறான்? ஓடிருவோமா? ஒருவேளை ஓட பார்த்தா துரத்தி வந்து வெட்டுவானோ? எதுக்கும் கொஞ்சம் கிட்ட போய் சமாதானமாக பேசி பார்ப்போம். சார் வணக்கம் சார். வர்றது வர்றீங்க, ஏதாவது தகவல் சொல்லிட்டு வர்றது இல்லையா? வியாபார நேரம் சார், என் பொழப்ப கெடுக்காதீங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போங்க. என்னடா இவ்வளோ பில்டப் கொடுத்தா நம்மளை பார்த்தோன்னே ஆஃப் ஆகிட்டானோ? கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். சரி கொடுக்குறது கொடுப்பா. இந்தாங்க சார். அப்பனே முருகா, உன் கருணையே கருணை தான்ப்பா. கிடைச்ச வரைக்கும் லாபம் தான். கிறுக்கும் போல இருக்கு. நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்தேன் கிறுக்கந்தேன் கிறுக்கந்தேன். பாசமாக இருந்தால் அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு உங்கூட ஓடி வந்தனல்ல. நாக்கு இருக்கந்த நாக்கு இருக்கந்த கிறுக்கந்த கிறுக்கந்த. அப்போ நான் உன் மேல வச்ச பாசம் பொய்யங்கிறியா? பொண்டாட்டி மாசமா இருக்கான்னா முதல்ல சந்தோஷப்படு. புருஷன் தான். நம்ம ஒன்றும் திருட்டுத்தனமா குடும்பம் நடத்தலையே. தாலி கட்டி தானே பாய் விரிச்சோம். அதில் என்ன கஷ்டம் உனக்கு? மணி மணிக்குட்டி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லப்பா. நாமளே ஒரு சாப்பாட்டை 2 பேரும் பங்கு போடுற நிலைமையில் இருக்கிறோம். இதில் நம்ம குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படணுமா? கொஞ்சம் பொறுத்துக்க, வசதி வாய்ப்புகள் வந்துடும். வசதி வாய்ப்புகளை மாற்றிக்குவோம். அப்புறம் நீ வேண்டானாலும் நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு 2 பொண்ணு, எனக்கு 2 பையன். ஓகேவா?
ஏய் 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 வா இப்போவே மேட்னி ஷோ போகலாமா? இப்போவே வா. சி ஏன் ஏன் விடுதா ஏன் என்ன ஏய் ஏன் என்ன சி ஐயோ